நவம்பர் 8 நாளே முதல்ல நமக்கு ஞாபகம் வருது டிமானிட்டைசேஷன் தான். ஆமாங்க, 2016ஆம் ஆண்டு நவம்பர் 8ஆம் தேதி மத்திய அரசு அறிவிச்ச பண மதிப்பிழப்பு நடவடிக்கை நாட்டின் பொருளாதாரத்திலையும் சரி, மக்களுடைய பழக்க வழக்கங்கள்லயும் சரி பல மாற்றங்களை ஏற்படுத்தி இருந்துச்சு. இந்த நடவடிக்கையோட நோக்கம் கருப்பு பணம், கள்ள நோட்டுகள், பயங்கரவாதத்துக்கு நிதி அளிக்கிறத தடுக்கிறதா தான் இருந்துச்சு. டிமானிட்டைசேஷன்னால நம்முடைய நாட்டுல ஏற்பட்ட சில முக்கிய மாற்றங்கள், விளைவுகள் என்னன்னு பார்க்கலாமா? டிமானிட்டைசேஷன்னால டிஜிட்டல் டிரான்சாக்ஷனுடைய வளர்ச்சி ரொம்பவே அதிகமா இருந்துச்சு. பண மதிப்பிழப்பின் மிக முக்கியமான மற்றும் நீண்ட கால தாக்கங்கள்ல டிஜிட்டல் டிரான்சாக்ஷனும் ஒண்ணு. பணப்புழக்கம் குறைஞ்சதால மக்கள் ரொக்க பரிவர்த்தனையில இருந்து டிஜிட்டல் பரிவர்த்தனைக்கு மாற வேண்டிய கட்டாயம் ஏற்பட்டுச்சு. இதனால யூபிஐ, மொபைல் வாலெட், பேடிஎம், கூகுள் பே, டெபிட் அண்ட் கிரெடிட் கார்டு, நெட் பேங்கிங் போன்ற பயன்பாடு வெகுவா உயர்ந்திருந்துச்சு. அடுத்ததா செல்லாத ரூபாய் நோட்டுகளை மாத்துறதுக்கும் டெபாசிட் செய்யவும் மக்கள் வங்கிகளை நாடியதால பலர் முதன் முறையா வங்கி முறைமைக்குள்ள கொண்டு வரப்பட்டாங்க. பல கோடி புதிய வங்கி கணக்குகள், குறிப்பா ஜன்தன் கணக்குகள் அதிக அளவுல தொடங்கப்பட்டிருந்துச்சு. இதன் மூலமா வங்கி கணக்குகளே இல்லாத கிராமப்புற மக்களும் வங்கி கணக்குகளை தொடங்க ஆரம்பிச்சாங்க. இதனால வங்கிகள்ல அதிக பணம் டெபாசிட் செய்யப்பட்டதால வங்கிகளுக்கு அதிக பணப்புழக்கமும் கிடைச்சிருந்துச்சு. கருப்பு பணத்தை ஒழிக்கிறது தான் டிமானிட்டைசேஷனோட முக்கிய நோக்கமா இருந்துச்சு. இந்திய ரிசர்வ் வங்கியோட அறிக்கையின்படி பண மதிப்பிழப்பு செய்யப்பட்ட மொத்த நோட்டுகள்ல 99.3% அதிகமானவை வங்கிகளுக்கு திரும்பிவிட்டதா சொல்லியிருக்கு. இதனால கருப்பு பணத்தை ரொக்கமா வச்சிருந்த பெரிய தொகைகள் அழிக்கப்படல, கண்டறியப்படல என்ற விமர்சனமும் எழுந்திருக்கு. இருந்தாலுமே வங்கிகளுக்குள்ள கொண்டு வரப்பட்ட இந்த பணம் வரித்துறை ஆய்வுக்கு உட்படுத்தப்பட்டு முறையான வரி வசூலுக்கு வழிவகுத்ததா சொல்லப்படுது. வங்கிகள்ல செய்யப்பட்ட பெரிய அளவிலான ரொக்க பரிவர்த்தனைகள் கண்காணிக்கப்பட்டதால வரி செலுத்துவோருடைய எண்ணிக்கை அதிகரிச்சிருக்கு. மேலும் வரி வசூலும் அதிகரித்ததா அரசு தரப்புல தெரிவிக்கப்பட்டிருக்கு. டிமானிட்டைசேஷனால மாற்றங்களும் இருக்கு, அதே அளவு பாதிப்புகளும் இருக்கு. சிறு மற்றும் குறு தொழில் நிறுவனங்கள், ரொக்க பரிவர்த்தனைய பெரிதும் நம்பி இருந்த முறைசாரா துறைகள் மற்றும் சிறு வணிகங்கள் கடுமையா இதனால பாதிக்கப்பட்டது. குறுகிய காலத்துல பணப்புழக்க பற்றாக்குறை காரணமா நாட்டுடைய மொத்த உள்நாட்டு உற்பத்தி வளர்ச்சியில சற்று வீழ்ச்சி ஏற்பட்டிருந்துச்சு. வங்கிகள் மற்றும் ஏடிஎம் வாசல்கள்ல மக்கள் நீண்ட வரிசையில காத்திருக்க வேண்டிய நிலை ஏற்பட்டிருந்துச்சு. சுருக்கமா சொன்னா, பண மதிப்பிழப்பு நடவடிக்கை டிஜிட்டல் பரிவர்த்தனைகளை ஊக்குவித்தல் மற்றும் நிதி முறைமையை முறைப்படுத்துதல் ஆகிய நீண்ட கால இலக்குகள்ல குறிப்பிடத்தக்க மாற்றத்தை ஏற்படுத்துச்சு. ஆனா கருப்பு பணத்தை ஒழிக்கிறது மற்றும் கள்ள நோட்டுகளை கட்டுப்படுத்துவது போன்ற அதன் முதன்மை இலக்குகள் முழுமையா நிறைவேறவில்லை என்ற விவாதம் இன்றளவும் நீடிச்சிட்டு இருக்கு.